பரம்பை விட்டு இறங்கிய கடம்பன் சேரனின் அரண்மனையை நோக்கி வேகமாக நடந்து கொண்டிருந்தான். முடியன் சொன்ன வார்த்தைகள் மனதை விட்டு அகலாமல் சுத்தி கொண்டிருந்தன. நினைவுகள் மீண்டும் பின்னோக்கி சென்றன. பாணர்கள் மாரியை போன்றவன் பாரி, மூவேந்தர்களால் அழிக்கப்பட்ட பழங்குடிகளுக்கு தாயாய் போன்று அடைக்கலம் கொடுப்பவன் பாரி என்றெல்லாம் பாடியதை கேட்டிருந்தான். அத்தகைய பழங்குடியினரின் காவலனை ஒரு முறையாவது காண வேண்டும் என்ற பேராவலும் கொண்டிருந்தான். ஆனால் சோழ வீரர்களின் தாக்குதலில் குலத்தை இழந்ததும் நோக்கங்கள் திசை மாறின. துலாக்கோலின் தட்டுக்களாய் அறத்துடன் ஒருமித்து இருந்த தேவகுடியினரின் வாழ்வு சினமெனும் நிறையால் சரிந்தது. ஆவேசம் மேலோங்கி சோழவேந்தனை பழி வாங்குவதே உயிர்த்திருப்பதன் நோக்கமென எண்ணினான். அவனுடன் எஞ்சியிருந்த 5 வீரர்களை கொண்டு அது சாத்தியமல்ல என்பதை உணர்ந்ததும் சோழ நாட்டை கைப்பற்ற விரும்பிய சேரவேந்தனிடம் தஞ்சம் அடைந்தான். தேவகுடியை பற்றி ஏற்கனவே அறிந்திருந்த செம்மாஞ்சேரல் அனைவரையும் படையில் சேர்த்து கொண்டு நற்பதவிகள் வழங்கினான். தனது நாட்டின் படையை பெருக்கியதும் சோழ நாட்டின் மேல் படையெடுத்து சோழனை பழி தீர்க்க உதவுவதாக கடம்பனிடம் வாக்களித்தான். அந்த சமயத்தில் சேர நாட்டின் அண்டை நாடாக இருந்த விராட நாட்டின் அரசன் திருமாவளவன் சேரவேந்தனுக்கு அடிபணியாமல் இருந்ததால் விராட நாட்டின் மேல் படையெடுக்க விரும்பினான் சேரன். போர் தூதுவனாக சென்ற கடம்பன் தாயிடம் கன்று வலியின்றி பாலை கறப்பது போல தனது பேச்சு திறனால் தகவல்கள் சேகரித்து வர அந்த தகவல்கள் போரையே வழிநடத்தின. சேரவேந்தன் பெருமகிழ்வு அடைந்தான். மலையில் ஏறி இறங்கும் பழங்குடியினருக்கு வலிமையான உடலும் வேகமும் இயற்கையின் கொடை. அத்துடன் வீர கலைகளில் தலைச்சிறந்த தேவகுடியின் வீரம் அபரிமிதமானது. விராட நாட்டுடன் போர் நிகழ்கையில் கடம்பனும் மற்ற 5 தேவகுடியினரும் சேரனின் முன்னால் தங்கள் வீரத்தை வெளிக்காட்ட வேண்டிய அவசியத்தில் இருந்தனர். அறுவரும் காட்டாற்று வெள்ளம் போல பகைவரின் வாட்படையை அறுத்து முன் செல்ல பகைவனின் படை ஒரு சிறு பொழுதில் சிதைந்தது. குலத்தலைவன் கடம்பனின் வீரம் நிகரற்று இருந்தது. ஒவ்வொரு விராட வீரனையும் சோழ வீரனாய் எண்ணி வெறியுடன் போரிட்ட கடம்பனின் வேகம் சேர வீரர்களையே திகைக்கச் செய்தது.